வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். பெட் டைம் ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம நைட் எல்லாம் தூங்காம லேட் நைட் வரைக்கும் மொபைல்ஸை யூஸ் பண்றது. இது என்ன சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா எல்லாருமே இதை பண்றது இல்லைல்ல. யார் யாரெல்லாம் இதை பண்றாங்களோ அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ப்ராப்ளம்னா நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடானது கிடையாது. நமக்கான டைமை நம்ம கொடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி நமக்கான டைம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே தான் நைட் டைம்ல அதிகமா மொபைல்ஸை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. மன்னர் காலத்துலலாம் எப்படி மெசேஜை சென்ட் பண்ணுவாங்க? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி புறால கால்ல கட்டி அனுப்புவாங்க. அந்த புறா கரெக்டா போய் சேர்ந்துரும்னு வச்சுக்கோங்க. ஆனா சோல்ஜர்ஸ் எல்லாம் போகும்போது கரெக்டா அந்த புறாவையே நோட் பண்ணுவாங்க. ஈவன் சோல்ஜர்ஸால அந்த புறால கூட எந்த தூதும் அனுப்ப முடியாது. அப்போ சோல்ஜரையே தூதா அனுப்பி விடுவாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா, அங்கிருந்து கொண்டு போய் அவங்களுடைய அரசாங்கத்துல சேர்க்கணும் அப்படின்னு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பெரிய உடன் கட்டை எடுத்துப்பாங்க. ஈவன் கொஞ்சம் கூட சைஸ் மாறாத அளவுக்கு அதே கட்டை அவங்களுடைய அரசாங்கத்திலயும் ஒண்ணு இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, ஏதாவது ஒரு மெசேஜ் அங்கிருந்து அவங்க கொண்டு வராங்கன்னா, அத அழகா எழுதி அந்த கட்டையில ராப் பண்ணிடுவாங்க. ஆனால் இடையில எங்கேயாச்சும் யார்ட்டயாவது மாட்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, உடனே அந்த கட்டையிலிருந்து அத அன்ராப் பண்ணி வச்சுருவாங்களாம். அதாவது அந்த கட்டையிலேருந்து அத ரிமூவ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அவங்கள அழிச்சதுக்கு அப்புறமா அந்த தூத எடுத்து அவங்க படிக்கணும் அப்படின்னு நெனச்சா கூட, அந்த சேம் கட்டை இருந்தா மட்டுமே தான் படிக்க முடியும். வேற எந்த கட்டையில அவங்க ராப் பண்ணாலும் அத படிக்கவே முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா, கொஞ்சம் சைஸ் மாறுனாலும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜம்பிள் ஆக ஆரம்பிச்சுரும். இத ஒரு சூப்பர் ஸ்டாட்டிக்ஸா பயன்படுத்தி, அப்போ நெறைய பேர் இத பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த மெசேஜ் யாருக்கு சென்ட் பண்ணாங்களோ, அவங்க மட்டுமே தான் அத படிக்க முடியுமே தவிர்த்து, அதாவது ஆக்சுவலான சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த உடன் கட்டை இருந்தா மட்டும் தான் படிக்க முடியுமே தவிர்த்து, வேற யார்கிட்ட அது கிடைச்சாலும் அது யூஸ்லெஸ் தான். லீகோன்ற கார்ட்டூன் எல்லாருக்கும் தெரியும். ஈவன் லீகோ ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு நல்ல விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொழுதுபோக்காக விளையாடக்கூடிய ஒரு கேம். அப்படி இருக்கும்போது அந்த லீகோ எல்லாத்தையுமே ஒரு கார்கோ ஷிப்ல இருந்து நெறைய கிட்டத்தட்ட ஒரு 62 கண்டெய்னர்ஸ்க்கு மேல எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்கிற அந்த கார்கோ ஷிப் 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பெரிய அலை வந்து கவுந்துருச்சு. அந்த 62 கண்டெய்னருமே முழுக்க முழுக்க லீகோ கேம்ஸ் மட்டுமே தான் இருந்திருக்கு. லீகோ பொம்மைகள் மட்டுமே தான் இருந்திருக்கு. அது அப்படியே கடலுக்குள்ள கவுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. யாராலயும் ரெக்கவர் பண்ண முடியல. ஏன்னா அது ஆழ்கடல்ல இப்ப வரைக்கும் இருக்கு. அப்ராட்ல மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்றத பாருங்க அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காகவே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சோலார்லயே நீங்க ஈஸியா உங்களுடைய துணிய ட்ரை பண்ண முடியும். அதுக்கான ட்ரையர் என்கிட்ட இருக்கு. ஆர்டர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்டோட எந்த இமேஜும் வரல. இருந்தாலும் அதுக்கான அட்வர்டைஸ்மென்ட் மட்டும் ரொம்ப பலத்தமா பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அது நம்மளுடைய இந்தியன் கரன்சி படி ரூ. 5000ன்னு வச்சுக்கோங்க. அவர் ஆர்டரும் பண்ணிட்டார். ஆனா வீட்டுக்கு வந்தது என்ன தெரியுமா? கயிறு. வெறும் கயிற மட்டுமே ரூ. 5000க்கு வாங்கியிருக்காராம். இந்த விஷயத்த பத்தி கேட்கும்போது, "இதுல நீங்க காய போட்டு சோலார்ல ட்ரை பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் இத பத்தி பெருசா எங்கேயாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போனாலும், அவங்க சொன்ன மாரி தானே ப்ராடக்ட் குடுத்துருக்காங்க. அது அவங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. "இது என்னப்பா நியாயமே இல்லையேப்பா! இது சீட்டிங் ஆச்சே" அப்படின்னு சொன்னாலும், எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்கு. நம்மளும் கூட ஆன்லைன்லாம் வந்த புதுசுல ஏதோ ஒண்ணு ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு சோப்பு டப்பாலே வந்திருக்குல்ல, அந்த மாரி தான். நம்ம கூட ஆன்லைன் வந்த புதுசுல ஏதோ ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருப்போம். ஆனா வரும்போது சோப்பு டப்பா, செங்கல்லாம் வருமே, அந்த மாரி தான். 2016ல கிளெண்டா பிளாக்வெல் அப்படின்ற ஒருத்தங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் இந்த லாட்டரி டிக்கெட்ட பத்தி பேசிக்கிட்டே இருக்காரே, ச்சே! இவருகிட்ட ப்ரூவே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்டரி டிக்கெட்ட வாங்கிட்டு போய் ஸ்கிராட்ச் பண்ணி காட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா, இது காசு தான் வேஸ்ட், கரி ஆகுது அப்படின்னு சொல்லி. அப்ப ஏதோ ஒரு மூலையில தூக்கி வச்சுட்டாங்க. ஆனால் நம்பவே முடியாத அளவுக்கு $1 மில்லியன் அளவுக்கு அவங்க வாங்கிட்டு வந்த அந்த லாட்டரியில பெரிய பம்பர் பிரைஸ் அடிச்சது. என்னையா வாழ்க்கை இது அப்படின்ற மாரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ஈவன் தோ 2016ல இது ஒரு சென்சேஷனல் நியூஸாவும் ஆச்சு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.